வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் வழமை போன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் அனைவருமே கடந்து வந்த பாதையில் ஒரு முக்கியமான தருணமாக இருப்பது, முக்கியமான காலப்பகுதியாக இருப்பது இந்த 5 வயது வரையான இந்த முன்பிள்ளை பருவ காலப்பகுதி என்பது. இந்த காலப்பகுதி தான் அதிகளவில் மூளை வளர்ச்சி, 180 விதமான மூளையுடைய வளர்ச்சி இந்த காலப்பகுதி இடம்பெறும் என்பதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த காலப்பகுதியில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற விடயம், அவர்களை பராமரிக்கின்ற விடயம் எல்லாம் அவருடைய எதிர்கால ஒரு அடித்தளமாக மாறப்போகின்ற காலப்பகுதி என்பதால் அந்த முன்பிள்ளை பருவம் தொடர்பாக அதிகமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கிறது. எனவே அது தொடர்பாக பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற முதல் 5 வயதுக்குட்பட்ட இந்த பிள்ளைகளோடு பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், நல்ல பெற்றோர், சிறந்த பெற்றோர் என்பவர்கள் யார், இந்த பிள்ளைகளோடு எப்படி செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவூட்டும் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் இது தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக எங்கள் கலையகம் வந்திருக்கிறார். குறிப்பாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினுடைய முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயற்திட்டத்தினுடைய தேசிய செயலகத்தினுடைய செயற்திட்ட அதிகாரி திரு MJMA ஜிப்ரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாம் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த முன்பிள்ளை பருவ பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக நாங்கள் அதிகம் பேச வேண்டியிருக்கிறது. அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே நாங்கள் முதலாவதாக இந்த முன்பிள்ளை பருவம் அல்லது முன்பள்ளி பிள்ளைகள் என்பவற்றை எவ்வாறு விளங்கிக் கொள்வது, அதனுடைய வேற்றுமைகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? நன்றி இந்த நிகழ்ச்சி அழைத்ததுக்கு பிரசன்னா. முதலாவதாக முன்பிள்ளை பருவ பிள்ளைகள் என்றால் யார்? முன்பிள்ளை பருவ பிள்ளைகளுடைய சிறந்த பெற்றோராவது எப்படி என்ற விடயத்துக்கு போவதற்கு முதல் நாங்கள் முன்பிள்ளை பருவ பிள்ளைகள் யார் என்பதை முதலாவது விளங்கி வைத்திருக்க வேண்டும். முன்பிள்ளை பருவ பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு பிள்ளை கருத்தரித்தது முதல், தாயின் வயிற்றில் கருத்தரித்தது முதல் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. 8 வயது வரைக்குமான காலப்பகுதி முன்பிள்ளை பருவம் என்று சொல்லப்படும். ஆனால் எங்களுடைய நாட்டில் நாங்கள் அதனை தேசிய அளவில் தேசிய கொள்கை திட்டத்தில் நாங்கள் ஏற்று அங்கீகரித்திருக்கிறோம். 5 வயதான காலப்பகுதி. இந்த காலப்பகுதிக்குள்ளே வர்ற அனைத்து சின்ன பிள்ளைகளும் முன்பிள்ளை பருவ பிள்ளைகள். அதிலும் பள்ளி செல்லும் பிள்ளைகளும் இந்த குழுவில் அடங்குகிறார்கள். அதாவது 3 தொடக்கம் 5 வரையான காலப்பகுதி அந்த முன்பள்ளி செல்லும் பிள்ளைகள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது நாங்கள் இன்றைய தினம் பேசப்போகின்ற விடயமே இவர்களுக்கான முன்பிள்ளை பருவத்திற்கான இந்த பெற்றோர், சிறந்த பெற்றோராக அந்த பிள்ளைகளுக்கு இருப்பது எப்படி என்பதுதான் எங்களுடைய இன்றைய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. உண்மையில் இந்த உற்பத்தி தன்மை வாய்ந்த பெற்றோராக இருக்க வேண்டும், சிறந்த செயற்பாடுகளுக்கென்று பெற்றோராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற போது அப்படியான பெற்றோரை எப்படி அடையாளம் காண்பது, அப்படியான பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் தொடர்பான விடயங்களை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஆமாம். முதலாவதாக இந்த தலைப்பு, அதாவது சிறந்த பெற்றோராவது எப்படி என்ற விடயத்துக்கு வருவதற்கு முதல் இந்த சிறந்த பெற்றோர் என்ற விடயம் ஒரு சவால் மிக்க ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் அனுபவத்துடன் கூடிய உத்தியோகத்தர் என்ற வகையில் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிறந்த பெற்றோர் என்பதற்கு முதல் நாம் பிள்ளைகளுடைய பெற்றோரா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரைட். அதாவது பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த நாட்டில் 18 வயதுக்கு இடைப்பட்ட அனைவரும் பிள்ளைகள் தான். நான் இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை உடைய பெற்றோர். அந்த பெற்றோர் எப்படி குட் பேரண்டிங் அல்லது சிறந்த பெற்றோராக ஆவது எப்படி என்பதை தான் நான் சொல்ல இருக்கிறேன். அந்த வகையில் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 3 வயதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி, பிள்ளை பிறக்க முதலிருந்து 3 வயது வரைக்குமான காலப்பகுதியில் வீட்டு சூழலில் தாயின் அரவணைப்பில் பெற்றோரின் பராமரிப்பில் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியினர் வீட்டு சூழலுக்குள்ளே எப்படி தங்களுடைய பராமரிப்பை செய்ய வேண்டும், தங்களுடைய பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும்,
அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமைகளை சலுகைகளை எவ்வாறு வழங்க வேண்டும், அதற்கு உரித்தான விஞ்ஞானபூர்வமான அல்லது உலகளாவிய ரீதியில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை திட்டங்கள் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய நாட்டில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் அந்த கொள்கை திட்டத்தை எவ்வாறு ஏற்று அங்கீகரித்திருக்கிறோம், எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கினால்தான் சிறந்த பெற்றோராக வர முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அவதானித்து வருகிறோம். எங்களுடைய நாட்டினுடைய பாரம்பரிய அமைப்பை பார்த்தால் அல்லது எங்களுடைய நாட்டினுடைய சூழல், குடும்ப கட்டமைப்பு, எங்களுடைய நாட்டுடைய கலாச்சார அமைப்பு, இவ்வாறான அனைத்து காரணிகளையும் நாங்கள் அவதானிக்கின்ற போது சிறந்த பெற்றோராவதற்கு என்ன அடித்தளங்களை நாங்கள் செய்ய வேண்டும், அந்த அடித்தளங்களை செய்வதற்கு எங்களுடைய இந்த வயது குழுவினருக்கு உள்ள பிள்ளைகளை நாங்கள் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக சிந்தித்து சில ஆய்வுகளை செய்து கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த துறையில் விசேடமாக பெற்றாரை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை எதிர்கால சந்ததிக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு சிறந்த பிரஜையாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வேலை திட்டத்துக்குள்ளத்தான் இந்த 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய விருத்தி, குரோத் என்று சொல்லுவோம், டெவலப்மெண்ட், அவர்களுடைய அபிவிருத்தி, சிறுவர் அபிவிருத்தி, இது ரெண்டும் இடம்பெறுவதற்கு பெற்றாருடைய பங்களிப்பை நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற வேலை திட்டத்தை உருவாக்கி நாங்கள் தற்போது அறிமுகம் செய்து வருகிறோம். அதற்கான செயலமர்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய பிள்ளைகள் இந்த 2 குழுவினராக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், இரண்டாவது 3 வயதுக்கும் 5 வயதுக்கும் இடைப்பட்ட முன்பள்ளி செல்கிற நர்சரி செல்கின்ற பிள்ளைகள். இந்த 2 குழுவினரை நாங்கள் வேறு பிரித்து நாங்கள் அதற்கான வேலை திட்டங்கள் செய்து வருகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது இந்த முன்பிள்ளை பருவ பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதுவான ஒரு சூழலை பெற்றோர் எப்படி வழங்க முடியும், என்ன செய்ய வேண்டும், அதற்கான விடயங்களை அவர்கள் வாழக்கூடிய, அவர்கள் இப்போது நாங்கள் பார்த்தால் வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கின்ற காலப்பகுதி குறைவான காலப்பகுதியாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஏதுவான சூழலை எப்படி உருவாக்குவது? ஆமாம் பிரசன்னா, ஒரு முக்கியமான கேள்வி. அதுவும் தற்போது இலங்கையுடைய சமகால நிலவரங்களுக்கு ஏற்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பதும் மிகவும் சவாலுக்குரிய விஷயம். இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய நல்ல சிறந்த எதிர்காலத்தை மையமாக கொண்டு நாங்கள் இதனை வடிவமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடு ஒரு காலத்தில் பின்தங்கிய நாடு, அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு என்ற நிலையில் இருந்து ஓரளவு முன்னேறி வந்து தற்போது பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், அதுவும் விசேஷமாக குடும்ப பொருளாதாரத்தை மிகவும் ஆழமாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி ஒரு சூழலை, ஒரு என்வாயரன்மெண்ட்டை நாங்கள் எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்ற தேவையோடு ஆசையுடன் இருக்கிறோம். ஆகவே 2 பகுதியை நாங்கள் யோசிக்கலாம். ஒன்று பிள்ளைகளுடைய பராமரிப்பு, அடுத்தது பிள்ளைகளுடைய அபிவிருத்தி வேலை. ரைட்? அப்போது பராமரிப்பு என்பது என்னது? அதாவது பராமரிப்பு என்று சொன்னால் பிள்ளை பருவத்தில் உள்ள பிள்ளைகளை பராமரிப்பது என்பது வீட்டில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை திட்டம். தாய் தந்தை இருவரும் சிறப்பாக விளங்கி கொண்டு தாங்கள் அறிவு பெற்று இந்த துறையில்
பிள்ளைகளை வளர்ப்பதற்கான அடிப்படையான அறிவை விளங்கி தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதற்கு முதல் நான் சொல்ல வேண்டும், இப்போது இலங்கையில் நாங்கள் யாரை எடுத்தாலும் இலங்கையில் பாமரர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. எல்லோரும் பாமரர்கள், எல்லாரும் பாமரர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்? நாங்கள் முறையான கல்வி திட்டத்தில் இருக்கிறோம். ஆக குறைந்தது சாதாரண தரம் வரைக்கும் படித்த சமூகம் இன்று இலங்கையில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார். 95, 98% இருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறிய பகுதியினர் மாத்திரம்தான் பாடசாலை செல்லாமல் இடைவிலகி இருக்கிறார்கள். பாடசாலை சென்றிருக்கிறார்கள், ஆனால் இடைவிலகி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் குடும்பத்துடைய நிலவரத்தை வைத்து நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்குரிய காரணம் அதுதான். அதாவது குடும்ப சூழல் அல்லது குடும்ப கட்டமைப்பு அல்லது வீட்டு சூழல், அந்த தாங்கள் இருக்கிற அந்த சூழலை மையமாக கொண்டுதான் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் பிள்ளைகளுடைய கல்வியையும் பிள்ளைகளுடைய அபிவிருத்தியும் பாதிக்கின்றது. அதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆகவே வீட்டுச் சூழலை அமைப்பதற்கு நாங்கள் பெற்றார் என்ற வகையில் முதலாவது எங்களுக்குரிய வருமானத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். வருமானம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதல்ல முக்கியம். வருமானத்துக்கு உரிய குடும்ப அமைப்பை நாங்கள் தீர்மானிப்பது. அதாவது எங்களுடைய நாட்டில் பெரும்பாலானவர்கள் இன்னொருவருடைய தொழிலில் தங்கி இருப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். சொந்த தொழிலில் இருப்பவர்கள் மிகவும் குறைவு. அப்படியான இருக்கிறவர்களும் வசதி படைத்தவர்கள். ஆனால் இந்த 2 பகுதியினரும் பிள்ளை வளர்ப்பு என்று வரும்போது தங்களுடைய சூழலை வடிவமைப்பதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக தன்னுடைய பிள்ளையை பராமரிப்பதற்கான சூழலை முதலாவது தன்னுடைய உள்ளத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தன்னுடைய மனப்பாங்கிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சூழல் என்பது தானும் மாறி தான் இருக்கிற இடத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமையில் விளங்கினால்தான் நாங்கள் எங்களுடைய இந்த பிள்ளை வளர்ப்பு சூழலை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். அதாவது எங்களுடைய பிள்ளை இது தாய்க்கு மாத்திரம் உள்ள பிள்ளை அல்ல, தந்தைக்கும் சொந்தமான பிள்ளை. இருவருக்கும் கடமை உண்டு, இருவருக்கும் வளர்க்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய தேவையும் உண்டு. ஆகவே இதை முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் பிரசன்னா, திருமணத்துக்கு முதலே சில ஆலோசனை நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துவார்கள். சில குடும்ப ஆலோசனை திட்டங்கள் செய்வாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த குடும்ப அமைப்பு சம்பந்தமான விளக்கம், குடும்ப வாழ்வு சம்பந்தமான விளக்கம் இல்லாமல் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கிறார்கள். திடீரென்று குழந்தை வந்தவுடன் அல்லது பிள்ளைகளை பெற்றவுடன் தாங்கள் அறியாத ஒரு விடயத்தை சரியான முறையில் புரிதல் இல்லாமல் பிள்ளையை வளர்க்க போகிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே முதலாவது சூழலை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்தை, தாயின் கருவறையில் பிள்ளை உருவான சந்தர்ப்பத்திலேயே தான் இருக்கிற இடம், தான் இருக்கின்ற வீட்டின் அறை, அந்த சூழலை முதலாக மாற்றி அமைக்க வேண்டும். அது ரம்மியமான அழகான சூழலாக இருக்க வேண்டும். அதற்கான தயாரிப்புகள் தற்காலத்தில் பெரும்பாலான பெண்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், படித்த விடயம் தெரிந்த நல்லா சிந்திக்கக்கூடிய அழகான ஆண்கள் அறியாமல் சில தவறுகளை செய்து வருகிறார்கள். அதாவது பிள்ளை வளர்ப்புக்கு தேவையான சூழலை வீட்டில் அமைக்கவில்லை. அவர் அந்த அறிவை முதலாவது பெறவில்லை. இது புத்தகத்தில் பெற முடியாது, இருந்தாலும் அனுபவத்தில் பெறலாம்.
இவருக்கு அந்த 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 கேப்பை, அந்த இடைவெளியை மையமாக கொண்டு யோசித்துத்தான் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதில் முதலாவது பகுதி பேரண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், பெற்றாரை விழிப்புணர்வு ஊட்டும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அந்த திட்டம் நாங்கள் கலந்துரையாடுவோம். இந்த முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை எப்படி கருசனை கொள்ள வேண்டும்? ஆமாம், சற்று அந்த பாதுகாப்பு என்ற விடயத்துக்கு முதல் ஒரு விடயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். பிள்ளைகள் முன்பிள்ளை பருவத்தில் உள்ள பிள்ளைகள் என்ற விடயத்தை நாங்கள் முதலாவது விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பு என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு ஏரியா அல்லது ஒரு பகுதி. அதில் இந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகளுடன் நாங்கள் கையாளுற விடயங்கள் மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், எதிர்கால சந்ததி எங்களுடைய நாட்டில் இருக்கிற தற்போது இந்த வயது குழுவினர் தான் எதிர்கால சந்ததி, சிறந்த சந்ததி. அப்படியான ஒரு சந்ததியை பாதுகாப்பான முறையில் அவர்களை உருவாக்கி வளர்த்து எதிர்கால சந்ததியை நாங்கள் உருவாக்குற பெற்றார் என்ற வகையில் நாங்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பை அவர்களுக்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அறிவை நாங்கள் பெற வேண்டும். முன்பிள்ளை பருவ பிள்ளைகளுக்கு 2 விடயங்கள் நடக்குது. ஒன்று, பிள்ளையுடைய வளர்ச்சி விருத்தி. இரண்டாவது, முன்பிள்ளை பருவ பிள்ளைகளுக்கான கல்வி. நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை தயாரித்து அந்த கொள்கை திட்டத்தை நாங்கள் தற்போது அமுல்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். அந்த தேசிய கொள்கை திட்டம் சம்பந்தமாக சகல பெற்றார்களும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டுடைய மக்கள், இந்த நாட்டுடைய பிரஜைகள் என்ற வகையில் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டுடைய சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய முன்பிள்ளை பருவ தேசிய கொள்கை திட்டம் வெகு விரைவில் இலங்கை பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட இருக்கிறது. ஆகவே சட்டம் தெரியாது என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு வகையில் சட்டம் தெரியாது என்பது ஒரு குற்றம். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமாக சிந்திப்பதாக இருந்தால் நாங்கள் இந்த சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு என்ற விஷயம் இந்த சட்டத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் ஒன்று இருக்கிறது, அந்த பிள்ளைகளை பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை பேசுவதற்கான சட்டங்கள் தொடர்பில் பேசியிருந்தீர்கள். அடுத்து அந்த பிள்ளைகளுடைய இந்த சமநிலை ஆளுமையை விருத்தி செய்தல் என்று சொல்கின்ற போது எப்படியான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும்? ஆமாம், முன்பிள்ளை பருவத்தில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் அதை சொல்லுவோம் பேலன்ஸ் பர்சனாலிட்டி, சமநிலையான ஒரு ஆளுமையை நாங்கள் உருவாக்குவது தான் இந்த முன்பிள்ளை பருவத்தில் உள்ள பிள்ளைகளுடைய முழுமையான விருத்தியின் முக்கியமான ஒரு அம்சம். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு பிள்ளையுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் முழு விருத்தியை அடைவதற்கான வேலை திட்டம் இந்த 5 வயதுக்குட்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் செய்து வருகிறோம். அது எங்கே செய்கிறோம்? வீட்டில். அதை நாங்கள் இன்னொரு வகையில் சொல்லலாம், ஹோம் பேஸ்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட், வீட்டை அடிப்படையாக கொண்ட முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி வேலை திட்டம். இதுக்குள்ள பிள்ளையுடைய சுகாதாரம், ஆரோக்கியம், பிள்ளையுடைய போஷாக்கு, பிள்ளையுடைய பாதுகாப்பு, பிள்ளையுடைய அரவணைப்பு, இது 4 அம்சங்களை நாங்கள் விரித்து அந்தந்த துறைக்கு உரியவர்களுடன், உதாரணமாக சொன்னால் சுகாதாரத்துறையுடன் சேர்ந்து நாங்கள் வேலை திட்டங்களை செய்து வருகிறோம். கல்வித்துறையாக இருந்தால் கல்வி சம்பந்தமாக உதாரணமாக சொல்லுவோம், முன்பள்ளி செல்லும் பிள்ளைகள். முன்பள்ளி செல்லும் பிள்ளைகளை முன்பள்ளியில் வேலை திட்டங்களை உருவாக்கி அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்வதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறோம்.
அதில் ஆசிரியர் பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆகவே முன்பிள்ளை பருவ பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு வர்ற நேரம் நாங்கள் இந்த பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நாங்கள் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். அதாவது அதில் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி நாங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம். பல ஆண்டு காலம் ஆய்வுகள் செய்து கண்டுபிடித்த ஒரு முக்கியமான விடயம்தான் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், முன்பிள்ளை பருவ விருத்தி தரங்கள். இதை நாங்கள் ஒரு நூல் வடிவில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விருத்தி தரங்களை நாங்கள் பிள்ளைகளுடைய விருத்தி நிலை ஆட்சிகள், அதாவது நாங்கள் சொன்ன டெவலப்மெண்ட் டொமைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெவலப்மெண்ட் டொமைன்ஸுக்குள்ளே தனித்தனியாக பிரித்து நாங்கள் பிள்ளைகளோட டெவலப்மெண்ட்டை நாங்கள் செய்து வருகிறோம். முன்பள்ளி செல்லும் பிள்ளைகளாக இருந்தால் அங்கே முன்பள்ளி வேலை திட்டத்துக்குள்ளே நடக்கிற சகல வேலைகளும், அதுக்குரிய பாடவிதானம், ஆசிரியர் வழிகாட்டல், பெற்றாருக்குரிய வழிகாட்டல், நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கும். அந்த முழுமையான வேலை திட்டத்துக்குள்ளே தான் இந்த பேலன்ஸ் பர்சனாலிட்டி என்கிற விஷயத்தை நாங்கள் உட்படுத்தியிருக்கிறோம். அதாவது எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பிரஜையாக வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த வயதில் ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டியை உருவாக்க இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் குழப்பக்காரனாக வரலாம், எதிர்காலத்தில் குற்றமிழைப்பவனாக வரலாம், எதிர்காலத்தில் தன்னுடைய சொந்த தேவையில் நிறைய பிரச்சனைகளை சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவராக வரலாம். உதாரணமாக சொன்னால் தன்னுடைய வேலையை, தன்னுடைய சொந்த வேலையை தன்னால் செய்ய முடியாத ஒரு மனிதராக, ஒரு நபராக வர சந்தர்ப்பம் உண்டு. அதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், தான் வீட்டில் உள்ள தனக்கு தேவையான தனிப்பட்ட வேலைகளை செய்ய முடியாது, இன்னொருவரில் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை வரும். இன்னொரு விஷயம், தான் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சுத்தம் சுகாதார வேலையை தானே செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாக உருவானால் தன்னுடைய பேலன்ஸ், தன்னுடைய சமநிலையான ஆளுமையை தான் இழக்க வேண்டிய நேரிடும். இன்னொருவரிடம் தங்கி இருக்க வேண்டி வரும். அதாவது நாங்கள் இந்த முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தர நியமங்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் கதைக்கிற நேரம், சொல்கிற நேரம் நாங்கள் அதில் எதிர்பார்க்க என்னவென்று சொன்னால், பிள்ளை அந்த வயதில் என்ன விடயங்களை அறிந்திருக்க வேண்டுமோ அந்த வயதில் என்ன விடயங்களை தன்னால் செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர தன்னை வயதுக்கு அப்பாற்பட்ட வேலையை செய்ய வேலைக்கிட்டால் பல அந்தந்த பிள்ளையுடைய விருத்தி நிலையில் நிறைய கோளாறுகளை உருவாகலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பேலன்ஸ் பர்சனாலிட்டியும் சிக்கல் உருவாகலாம். அப்போ சமநிலையான ஆளுமையில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், நான் சொன்ன ஏற்கனவே எதிர்கால சந்ததி உருவாக்குவதற்கான அடித்தளம் இந்த வயது குழுவினருடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களில் இருக்குது. அப்போது உதாரணமாக சொல்வோம், ஒரு திருமணம் செய்த ஒரு தம்பதி, அந்த தம்பதி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுடைய முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான அந்த திணைக்களம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் எல்சி கொத்தலாவல் அவர்கள் ஒரு நூலில் சொல்கிறார். ஒரு சிங்கள நூலில், திருமணம் செய்த பிறகு அந்த மனைவி கணவனுக்கு உணவு, சாப்பாடு, ஆகாரம் ஊட்டிவிட வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பவர். இது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அன்றாட உணவு, ஆகாரம் உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்க்கிறது. இது பழக்கமாக போய் ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் ஒரு சிறிய ஒரு முரண்பாடு வருகிற நேரம் இதனை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அதை ஆய்வு செய்யும் போது சொல்கிறார், தன்னுடைய இளம் இந்த முன்பிள்ளை பருவத்தில் தாயும் தந்தையும் விட்ட பிழை
தாம் அறியாமல் விட்ட பிழை என்னவென்றால் தாங்கள் இந்த பிள்ளைக்கு எல்லா விஷயத்தையும் பெற்றார் தான் செய்து கொடுப்பது. சுயமாக தானாகவே தன்னுடைய வேலையை செய்யாததன் விளைவு தன்னுடைய பிற்பட்டகால வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவில் விரிசல்களை உருவாக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது என்பதை பேராசிரியர் எல்சி கொத்லாவல் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய பெற்றோரினுடைய சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன விடயங்களை கையாள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மகளிர் சிறுவர் விவகார அமைச்சினுடைய முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்தினுடைய செயற்திட்ட அதிகாரி திரு MJ ஜிஃப்ரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த முன்பிள்ளை பருவ பிள்ளைகளை அடுத்து நாங்கள் பாடசாலை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி பாடசாலை கொண்டு செல்ல போகின்ற அந்த பிள்ளைகளை பாடசாலை சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த பொறிமுறைகள் எவ்வாறு இருக்கிறது? ஆமாம், முன்பிள்ளை பருவம் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நான் 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் முன்பிள்ளை பருவத்தில் உள்ள பிள்ளைகள். 3 வயது தொடக்கம் 5 வயதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி இந்த பள்ளி செல்லும் பருவம். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் கடந்த 5 வருடத்துக்கு முற்பட்ட காலப்பகுதி பார்த்தால் எங்களுடைய நாட்டில் முன்பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுடைய தொகை எண்ணிக்கை பாரிய அளவு வீழ்ச்சி அடைந்திருந்தது. இலங்கையில் 2004ஆம் ஆண்டு எங்களுடைய சிறுவர் செயலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவின்படி பல பிள்ளைகள் முன்பள்ளி செல்வது இல்லை என்பதை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் தான் 2005ஆம் ஆண்டு நாங்கள் உலக வங்கியுடைய நிதியீட்டத்தின் அனுசரணையுடன் முன்பிள்ளை பருவ விருத்திக்கான ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்தோம். அது 5 வருடம் நடைமுறையில் இருந்து கடந்த மாதம்தான் அது நிறைவு பெற்றது. இந்த காலப்பகுதியில் இந்த முன்பிள்ளை பருவ பிள்ளைகள், அதாவது முன்பள்ளி செல்லும் பிள்ளைகளுடைய கவனம், அந்த பிள்ளைகளுக்கு உரிய வேலை திட்டங்கள், முன்பள்ளி வேலை திட்டங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அமைப்பை நாங்கள் தயாரித்து அமுல்படுத்தியிருந்தோம். அது இன்னும் முழுமை பெறவில்லை. இந்த நாட்டில் முக்கியமாக செய்யப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை திட்டம். ஆகவே முன்பள்ளிகள், இந்த முன்பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய பெற்றாரை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அநேக மாணவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், பாடசாலைக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்கள் மாத்திரம் முன்பள்ளி சென்றால் காணும் அல்லது போதும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. பிள்ளையுடைய வளர்ச்சி நிலை கட்டங்களை, பிள்ளையுடைய விருத்தி நிலை கட்டங்களை நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது 3 வயது தொடக்கம் அந்த பிள்ளையுடைய ஆரம்பம், கல்வியுடைய ஆரம்பம் அமையும். 3 வயது தொடக்கம் 4 வயது அது ஒரு தனியான ஒரு குழுவினராக எடுத்து நாங்கள் முன்பள்ளியில் ஆரம்பமாக சேர்ந்த பிள்ளைகளுக்கான வேலை திட்டம் செய்கிறோம். 2வது 4 தொடக்கம் 5 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள். தனியாக இந்த 2 குழுவையும் நாங்கள் தனியாக மதிப்பு ஆய்வு செய்வோம், கணிப்பீடு செய்வோம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கும் பிரசன்னா உங்களுடைய பெற்றோரிடம் உங்களிடம் இருக்கும் ஒரு வளர்ச்சி பதிவேடு, குரோத் கார்டு உங்கள்கிட்ட இருக்கும், ரைட்? சுகாதார திணைக்களம் உங்களுக்கு தந்திருக்கும். அந்த வளர்ச்சி பதிவேட்டு அந்த அட்டவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்க்கவில்லை என்றால் பார்க்கலாம். அந்த அட்டவணை நீங்கள் சரியாக பார்த்தால் சுமார் அது கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் வரைக்கும் அந்த வளர்ச்சி அந்த வடிவம் போகிறது. அதில் சில வளர்ச்சி படிநிலைகளை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், பல வர்ணங்களில் காட்டியிருக்கிறார்கள். அதில் இந்த முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி கட்டங்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த முன்பிள்ளை பருவ அதனை பள்ளி வேலை திட்டங்கள் இந்த பருவத்தில் செய்தால்தான் ஆரோக்கியமான குழந்தை பிள்ளை, அதே நேரம் உடல், உளவியல்,
மாத்திரமல்ல அறிவு சார்ந்த பிள்ளையை உருவாகுவதற்கும் இந்த காலத்தில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அது முன்பள்ளி என்பதை நீங்கள் கேட்ட கேள்வி, முன்பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த 2 வயது கட்டத்துக்கு ஏற்ப வேலை திட்டங்களை வடிவமைத்து பிள்ளையுடைய அபிவிருத்தி செய்ய வேண்டும். இதை பெற்றார் கட்டாயம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இதில் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த முன்பிள்ளை பருவத்திலிருந்து முன்பள்ளியை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடசாலை செல்கின்ற போது அவர்கள் முற்றுமுழுதாக இந்த எழுத்துருவங்களை தெரிந்து வைத்து கொண்டு செல்ல வேண்டியுமா, அல்லது அவர்கள் அங்கு சென்று தான் ஆரம்பிக்கும்? அதாவது எழுத்துருவுக்கான ஆரம்ப படிநிலைகளை இங்கே சொல்லிக் கொடுப்பார்கள், சிலர் எழுத்துக்களையே சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிள்ளைகளுடைய ஆளுமை தொடர்பாக. ஆமாம், ஒரு சவால் மிக்க ஒரு கேள்வி. சமூகத்தில் நடைமுறை இன்று நிறைய பெற்றோர் சில நேரம் முன்பள்ளி ஆசிரியர்கள் அல்லது ஆரம்ப கல்வி ஆசிரியர்களும் சில நேரம் தெரியாமல் சில பிள்ளைகளை விடக்கூடிய ஒரு நிலை தான் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி. சரிதானே? அதாவது முன்பள்ளி செல்லும் பருவம் என்பது இது விளையாடி படிக்கும் பருவம். எங்களுடைய சிறுவர் செயலகத்தில் 2010ஆம் ஆண்டுக்கு முதல் நான் நினைக்கிறேன் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜப்பானிய தொழில்நுட்ப உதவியை கொண்டு ஜைக்கா நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் சமீபத்தில் பயிற்சி பெற்ற ஒரு உத்தியோகத்தர் என்ற வகையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ப்ளே பட் நொட் ப்ளே, ப்ளே பட் நொட் ப்ளே என்ற ஒரு பெரிய நூலை தயாரித்து இலங்கை சிறுவர் செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த நூலை நீங்கள் எங்களுடைய அமைச்சின் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சின் இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், பதிவிறக்கம் செய்யலாம். அந்த நூலை நாங்கள் வெர்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது மாத்திரமல்ல பல புத்தகங்களை நூல்களை நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம், எல்லோருக்கும் பார்க்கலாம். அந்த நூலில் சொல்கிறாங்க, இந்த விளையாடி படிக்கிற இந்த பருவத்தில் நாங்கள் கடிதம் எழுத கொடுக்கலாமா? முடியாது. விளையாடி விளையாட்டில் இருந்து பிள்ளை அந்த அறிவை பெறுகிறது. பிள்ளை அனுபவத்தின் ஊடாக அறிவை பெறுகிறது. அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய சிறுவர்களை மையமாக கொண்ட மார்க்கெட் சந்தை, விளையாட்டு பொருட்களை மையமாக கொண்ட சந்தை. அப்போ ஒவ்வொரு விளையாட்டு பொருட்களை எடுத்து பாருங்கள், அதில் உரிய வயதுக்கேற்ப அந்த டாய்ஸை அந்த விளையாட்டு பொருட்களை கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றும் சில எண்ணெய் கருக்களை மையமாக கொண்டு தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக சொல்லும், கணித எண்ணெய் கருவாக இருந்தால் கணித எண்ணெய் கருவை அந்த விளையாட்டு பொருட்களில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பேரண்ட்ஸு சில ஆட்களுக்கு தெரியாது. கணித எண்ணெய் இந்த விளையாட்டு பொருட்களில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் என்ன இந்த பிள்ளை விளையாடி படிக்குது, அந்த விளையாட்டு பொருட்கள் வந்து இந்த பிள்ளை டெவலப் ஆகுதா, சைல்டு டெவலப்மெண்ட் ஆகுதா என்ற ஆரம்ப அறிவு பேரண்ட்ஸுக்கு இல்லை. அது பெற்றோர் தமக்கு பிடித்த விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்கிறத தவிர பிள்ளைகளுக்கு இந்த வயதில் எது தேவை என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்குது. நீங்கள் அந்த விளையாட்டு பொருட்கள் எடுத்து பார்த்தா தெரியும், 3+ போட்டிருப்பாங்க. ரைட், அந்த 3+ன்னா 3+க்குரிய விளையாட்டு பொருட்களை தான் வாங்கி கொடுக்கணும் தவிர பிள்ளை அடம் பிடிக்குது எனக்கு தேவை அந்த பொருள்னு சொல்லி நீங்கள் 5+ வாங்கி கொடுக்க முடியாது. நாங்கள் விடக்கூடிய முக்கியமான பிழை அதுதான். இதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆரம்பமாக இந்த விடயத்தை மேலும் விளக்கமாக சொன்னால், அந்த எழுத்து சம விடயத்தில் பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஆமாம், அந்த விளக்கத்தை நான் சொல்ல இருக்கிறேன், அதுதான் சொல்கிறேன். இதில் 2 முக்கியமான துறையினர் இயங்குகிறார்கள். ஒன்று குழந்தை நல மருத்துவ உத்தியோகத்தர்கள், பீடியட்ரிஷியன். ரைட், அந்த குழந்தை நல மருத்துவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வழிகாட்டல் முக்கியம். இதில் நான் கதைக்கக்கூடிய விடயம் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்குரிய ஒரு ஆலோசனை நிகழ்ச்சிட்டமாக இருக்கலாம்,
ஆனால் இதனுடைய மருத்துவ ரீதியான பகுதி வைத்தியர்கள் செய்வார்கள். அந்த பகுதியை நான் இங்கே கதைக்கவில்லை. இங்கே கதைக்கிறதா இருந்தால் பிள்ளையுடைய மூளை வளர்ச்சியுடன் நாங்கள் மருத்துவ ரீதியான அந்த பகுதியை நாங்கள் விரிவாக கலந்துரையாட வேண்டும். ஆனால் இந்த வேலை திட்டத்தில் நாங்கள் பேரண்ட்ஸை நாங்கள் விழிப்புணர்வு செய்வதற்காக ரைட் பிள்ளைகள் எழுதக்கூடாது என்று தான் நாங்கள் சொல்கிறோம். எழுதக்கூடாது முன்பள்ளி செல்லும் பருவத்தில். ஆனால் தற்போது எங்களுடைய இலங்கையில் உள்ள தாய்மாருடைய விசேஷமாக நாங்கள் சிங்களத்தை சொன்னால் அம்மலகி விபாகன்னு சொல்லுவாங்க, அம்மலகி ஸ்கூலை. அப்போ தாயுடைய பங்களிப்பு ஆக அதிகம் என்றதால் இவங்கள் ஸ்கூலுக்கு முறையான பாடசாலை அல்ல ஆரம்ப பாடசாலைக்கு சேர்ப்பதற்கு எழுத தெரிந்தவர்களைத்தான் ஸ்கூலுக்கு சேர்க்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு அப்படின்னு இல்லை, அப்படி திட்டம் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் எழுத வாசிக்க கொடுக்கக்கூடாது, எழுத்தை அறிமுகம் செய்யலாம். எப்படி ஆனாய்ங்கிற எழுத்தை அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் மனதில் பதிந்தால் காணும். அதற்கான வேலை திட்டங்கள் செய்கிறோம். ஆனாய்ங்கிற அந்த ஷேப்பை வடிவத்தை நாங்கள் காட்டி பிள்ளைக்கு ஆனாய்ங்கிற இதை நாங்கள் மனசில் கொடுத்துருக்கோம். முறையான பாடசாலைக்கு போனவுடன் தான் அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் எல்லா எழுத்தையும் அரிச்சுவடியில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுப்பதில்லை ஸ்கூலுக்கு போன உடனே. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டை நாங்கள் மாற்றி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் சொல்கிறோம். முறையான பாடசாலைக்கு சேருவதற்கு 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு முன்கூட்டி நீங்கள் ஓரிரு எழுத்துக்களை நீங்கள் அவர்களுக்கு பழக்குங்கள் என்று நாங்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு லிமிட்டேஷனை கொடுத்துருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டில் உள்ள சனம் மாறி விளங்கி இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பெரிய சவால் என்னவென்றால் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை சேர்க்கிற நேரம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. நேர்முக பரீட்சை. இந்த பிள்ளைக்கு நேர்முக பரீட்சை தேவைதானா? நேர்முக பரீட்சை என்றால் என்னவென்றே தெரியாது பிள்ளைக்கு. வளர்ந்த நாங்கள் ஒரு தொழிலுக்கு போகும்போதோ அந்த தொழிலுக்கு சேர முதல் எங்களுக்கு ஒரு நேர்முக பரீட்சை வைப்பாங்க. அதுக்கே தட்டு தடமாறி நடுங்கி செல்லக்கூடிய நாங்கள் இந்த பிள்ளையோட நிலையை யோசிச்சு பாருங்க. முடியுமா? முடியாது. ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறோம். அந்த அமைப்பை நாங்கள் இப்போ பேரண்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லி 2 துறை சேர்ந்து மருத்துவத்துறையும் எங்களுடைய ஆலோசனை சைல்டு டெவலப்மெண்ட்டுக்குரிய சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கும் சேர்ந்து நாங்கள் வேலை திட்டங்களை கொண்டு வருகிறோம். அநேகமாக பரவலாக நாங்கள் எங்களுடைய சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் நாங்கள் இதனை முன்கொண்டு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு இதோடு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2024ஆம் ஆண்டில் இருந்து 4 வருடங்களுக்கு யூனிசெஃப் நிறுவனம் எங்களுடைய அரசாங்கத்துக்கு இந்த துறையை அபிவிருத்தி செய்வதற்கான அனுசரணை வழங்குவதற்கு திட்டங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இன்றைய நாள் நாங்கள் பேசியிருந்த முக்கியமான விடயம் என்னவென்றால் குறிப்பாக இந்த முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றோராக எப்படி இருப்பது, பெற்றோர் சிறந்த பெற்றோராக எப்படி பெற்றோராக யாரும் இருக்கலாம், சிறந்த பெற்றோராக எப்படி இருப்பது விடயங்களை பேசியிருந்தோம். அதில் பல முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு தர்க்க ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் விளக்கம் அளித்து பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். மகளிர் சிறு விவகார அமைச்சினுடைய முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்தினுடைய செயற்திட்ட அதிகாரி திரு MJMA ஜெஃப்ரி அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இன்னும் இதில் ஏராளமான ஆழமாக பேச வேண்டிய பல விடயங்கள் இருந்தாலும் இன்றைய நாளுக்குரிய நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த அளவில் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர காத்திருக்கிறோம். எனவே முன்பிள்ளை பருவ பிள்ளைகள் என்பது அவர்களுடைய இந்த ஆளுமை என்பதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் தரம் படிக்கின்ற ஒரு பிள்ளைக்கு ஏற்ற ஆளுமையாக அவர்களை புகுத்தி அவர்களை கொண்டு செல்ல முயற்சிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அப்படி அல்ல என்ற விடயத்தை இந்த துறையில் அனுபவமிக்க துறை சார்ந்த நிபுணராக இருக்கின்ற திரு MJMA ஜெஃப்ரி அவர்கள் கூறியிருந்தார். எனவே இதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தோடு முக்கியமான மக்கள் சார்ந்த விடயங்களோடு நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல விடயங்களை தெளிவுபடுத்திய திரு MJMA ஜெஃப்ரி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தோடு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.